ஹலோ விவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது வெரி ஃப்ளோரைட் ஐ சாங் எபிசோட் 6 பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் 5 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துருவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஓப்பனிங்ல டாக்டர் தாச்சியோட ஃபிளாஷ்பேக் கட்டுறாங்க. அதுல அவனுமே சின்ன பையனா இருக்க அவனும் கிரேஸ் கிட்ட என்னோட அம்மா எங்க போனாங்க அதுக்கு பதில் சொல்ல அப்படின்னு சொல்ல அந்த ஏயான கிரேஸுமே அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல அவனுமே நான் ஒரு மனுஷன் நீ ஒரு ஏ அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல கிரேஸும் உன்னோட அம்மா இப்போ வெளிநாட்டுல இருக்காங்க அவங்களோட குடும்பத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்ல எது கேட்ட அவனும் இல்ல அது கண்டிப்பா வாய்ப்பு இருக்காது நீ போய் சொல்லிட்டு இருக்க என்னோட அம்மா என்ன விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க கிரேஸ் அவனை கட்டி பிடிச்சிட்டு அவனை அமைதி பார்த்ததுக்கு அவளுமே பாட்டு போடுறா. 絆細い糸に結ばれて இப்போ பிரச்சனை காட்டுறாங்க. அந்த ஏ எல்லாம் டோக் மெம்பர்ஸ் தாக்குறத அவரு பாக்குறாரு. இதை பார்த்து டாக்டர் டாச்சியாவும் இது எப்படி நடந்துச்சு இவரோட வயசு அப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த போன்ல கிரேஸ் இவரோட சின்ன வயசுல என்ன பாட்டு பாடினாலும் அதை அங்க பாடிக்கிட்டு இருக்க அந்த ஏ இதை பார்த்து அவரும் கிரேஸ் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருமே இப்ப மெட்டல் ஃப்ளோட்டுக்கு கிளம்புறாரு. இப்போ டீவாவும் மாச மாட்டவோ அங்க இருக்க ரோபோட்ஸ் கிட்ட இருந்து ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. டீவாவும் அங்க அடிப்பட்ட மனுஷங்களை காப்பாத்தி அவங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. அவனும் எனக்கு என்னன்னு புரியல இதை ஷட் டவுன் பண்ற வைரஸ் தானே அப்படின்னு கேட்க மாச மாட்டவோ ஆமா அதை நான் டபுள் செக் பண்ணிட்டேன் அது கண்டிப்பா அதுதான். இப்போ அந்த டோக்கோட தலைவனை ஆயிடுச்சுக்க என்ன பண்ணிட்டு எதுக்காக என்ன காப்பாத்தன அப்படின்னு கேட்க மாச்சு மட்டும் இவனுக்கு ஒன்னும் ஆகாது இவன் பழிச்சுக்கிட்டான். ஆனா இவன் கும்பல்ல பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. ஏழை மனுஷங்க இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணாலும் மறைக்க முடியாது. இந்த விஷயம் எதிர்காலத்துல எப்படி இம்பாக்ட் ஆக போகுதுன்னு நினைச்சாலே என் தலையெல்லாம் சுத்துது. அந்த டோக்கோட மெம்பருமே நீ டீவா தானே நீ அல்லாண்டு சேர்ந்தவ நீ பாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட மிஷின் உனக்கு இருக்க ஒரே ஒரு மிஷின் பாடுறது மட்டும் தானே இதுக்காக அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் ஹைவாவை காப்பாத்தின எதுக்காக நீ சன்ரைஸ்ல இருந்த இப்போ இந்த இடத்துல நீ எப்படி வந்த ஒருவேளை மனுஷங்களோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண முடியாத அந்த எலிசபெத் மாதிரி ஒரு டிஃபெக்டிவ் ஏயா டீவாவோ என்னது எலிசபெத் அப்ப நீ தான் அவளோட மாஸ்டரா அவள ஒரு டிஃபெக்டிவ் மாடலோ இல்ல அவள ஒரு ஃபெயிலியர்னு சொல்லாத அவ அழிஞ்சு போற வரைக்கும் அவ உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தா. அங்க இருக்கிறவனும் என்ன பண்ண சைக்கோட ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்க மாச்ச மட்டும் ஒரு நிமிஷம் டாக்டர் டாச்சியோட ப்ரோக்ராம் பத்தி ஏதாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த டோக்கோட மெம்பரும் ஒரு ஏஐக்கு நான் பதில் சொல்ல முடியாது முதல்ல நான் கேள்விக்கு பதில் சொல்லு அப்படியே வெளியே பார்த்தா அங்க இருக்க ரோபோட்ஸ் இவங்க அழிக்கிறதுக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கு. மாச்சு மட்டும் உனக்கு பார்த்தாலே தெரியும் எங்க ரெண்டு பேரால தான் உங்களை காப்பாற்ற முடியும் அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த டோக்கோட மெம்பரும் நீங்க ஷட் டவுன் பண்ற வைரஸ் தானே ஏத்துறீங்க எதனால எப்படி நடக்குது அந்த ஷட் டவுன் வைரஸ் நாங்க ஏத்துனால்தான் இந்த நிலைமையில இருக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ காப்பாத்தணும்னு நினைச்சனா எங்க கூட நீ சேர்ந்து வேலை செய்தா ஆகணும். அந்த டோக்கன் மெம்பரும் அப்போ டாச்சியோட பிளான்ல நீங்க எல்லாமே விழுந்துட்டீங்களா. இந்த சைடு பார்த்தா டாக்டர் டாச்சியாவுமே அங்க வந்துட்டு இருக்காரு. அவரோட கையில இருக்க மொபைல்ல அந்த பாட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல கிரேஸும் அந்த பாட்டு பாடிட்டு இருக்க டாக்டர் டாச்சியாவது என்னன்னு கேட்க கிரேஸும் இது என்னோட சிஸ்டர் மாடல் டீவா பாடின பாட்டு ஆனா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு இது ஒரு வெல்கமிங் சாங்னு சொல்லுவாங்க நீங்க தானே இங்க புதுசா வந்த ரீசர்ச்சர் என்னோட பேரு கிரேஸ் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல டாக்டர் டாச்சியாவும் நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சின்ன வயசுல சேர்ந்தேன் அப்போ என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்க கிரேஸும் சரிக்கா டாச்சியாவனு கேட்க மனுஷங்களை ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வெல்கம் பண்றதா ஒரு நல்ல வெல்கம் சொல்லிருக்காங்க அதனால தான் இப்படி வெல்கம் பண்ணேன் உன்னை பார்த்து ரொம்ப நல்லாச்சு தாச்சியா உன்னை திரும்பி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என்ன சைடு மாச்ச மாட்டப்போ ஹீப்பனுக்கு பிடிக்குது அப்ப அந்த டாக்டரால் தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு கேட்க அந்த டோக் மெம்பரும் அதுதான் எனக்கு தெரியல அவன் கிட்ட அந்த ப்ரோக்ராம் இருந்துச்சு ஆனா எங்க வீட்டு ப்ரோக்ராம் மட்டும் ஏன் இங்க எடுத்துட்டு வரணும் மாச்ச மட்டும் எனக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு அங்க பார்த்தா டாக்டர் டாச்சியா அந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காரு. இப்போ அவங்களும் கிளம்ப டீவாவும் நீங்க இந்த போட்ல இருந்து தப்பிச்சு போயிடுங்க நாங்க அங்க பாத்துக்கிறோம் மாச்ச மட்டும் நீங்க செஞ்ச தப்ப நாங்க சரி செஞ்சிடறோம் அதனால இது ஒரு ரகசியம் வச்சுக்கோங்களேன். அந்த டோக் மெம்பரும் உங்களோட ஏக்கு ஒரு ஆர்டர் தானே இருக்கு உன்னோட ஆர்டர் பாடுறது மட்டும் தானே டீவாவும் என்னோட மிஷின் என்னோட பாட்டு மூலியமா இங்க இருக்க மனுஷங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அந்த காரணத்தால தான் நீ உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க போய்கிட்டு இருக்க பார்த்தா அங்க வந்து ரோபோட்ஸா சேர்ந்து டீவாவை தாக்கிட்டு இருக்கு. ஆனா டீவாக்கு அந்த டோக்கன் மெம்பருமே ஹெல்ப் பண்றாரு. இப்ப டீவாவுமே அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அங்க போய்கிட்டு இருக்கா. இப்ப டீவாவும் டாக்டர் டாச்சி கிட்ட போயிட்டு நீங்க கொடுத்த வைரஸ் அப்லோட் பண்ண அப்புறம் இந்த நிலைமையில இருக்கும் உன்னோட உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்க டாக்டர் டாச்சியாவோ நான் பண்றது எல்லாமே கிரேஸை காப்பாத்துறதுக்காக தான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல டாக்டர் டாச்சியாவும் கிரேஸ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவளுமே ஓகேன்னு சொல்ல டாச்சியாவும் இதை நான் தான் சொன்னேன் ஆனா இருந்தாலுமே ஒரு மனுஷன் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா போகுது இது எப்படி பப்ளிக் ஒத்துப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல கிரேஸோ நான் ஒரு நர்சிங் என்னோட மிஷின் மனுஷங்க உயிரை காப்பாத்தி அவங்க நல்லா வாழ வைக்கிறது தான் இந்த மிஷினை நான் 15 வருஷத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலுமே இனிமே என்னால மனுஷங்களை புரிஞ்சிக்க முடியல ஒருவேளை உனக்கு ப்ரொபோசல் ஏத்துக்கிட்டு நான் கூட வந்தேன்னா அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் நான் ஏத்துக்கிறேன். டாச்சியாவோ ஆமா இதோட மிஷினுக்காக தான் பண்றலாம் அப்படின்னு சொல்ல அவளுமே அந்த போதை எடுத்து அவன் கையில போட்டுட்டு இது என்னோட மிஷினுக்காக இருந்தாலுமே யார் கேட்டாலும் இதெல்லாம் பண்ண மாட்டேன் நீ கேட்டதுனால தான் இது பண்றா அப்படின்னு சொல்றா. எப்படி இவங்களும் பேசிட்டு இருக்க டாச்சியாக்கு ஒரு போன் வருது. இதை கேட்டு அவனுமே ரொம்ப ஷாக் ஆகுறான். டாச்சியாவோ அன்னைக்கு தான் சன்ரைஸ் இன்சிடென்ட் நடந்துச்சு என்னோட வாழ்க்கையில சந்தோஷமான நாளா இருக்க போற நாள் அன்னைக்கு என் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சு அந்த சிஸ்டர் மாடல் எஸ்டெல்லாம் அங்க இருக்க மனுஷங்களை காப்பாத்ததுனால ஒரு பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டுச்சு அதனால பப்ளிக்கோட மொத்த கவனமும் ஏஐ மேல வர ஆரம்பிச்சது முக்கியமா இந்த சிஸ்டர்ஸ் மாடல்ஸ் மேல. அதுக்கப்புறம் தான் இந்த மெட்டல் ஃப்ளோட் ஏஐ ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. அப்படியே இந்த மெட்டல் ஃப்ளோட்டுக்கு மதர் கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்ஸ்லாம் இந்த சிஸ்டர்ஸ் ஏஐ கடைசியில் அது யாருக்கு சரியா இருக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல கிரேஸ் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டா. மாச்ச மட்டும் எனது ரேடியோ கண்ட்ரோலா இவ வெளியே இருந்து இந்த ஐலாண்ட்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. டாச்சியாவும் இவ ஒன்னும் கிரேஸ் கிடையாது இவ வெறும் ஒரு டூப்ளிகேட் தான். ஏன்னா உண்மையான கிரேஸ் இந்த மெட்டல் ஃப்ளோட்டோட மைய
பகுதியில ஒன்னா இருக்கா. அவதான் இந்த மெட்டல் ஃப்ளூட்டோட மைய பகுதியா இருந்துகிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு ஏக்கு ஒரு மிஷின் தான் கொடுப்பாங்க. ஆனா எஸ்டெல்லா மனுஷங்களை காப்பாத்துனது அந்த ரூலே உடைச்சிருச்சு. அந்த விஷயத்தினால கிரேஸுக்கு ஒரு புதிய மிஷின் கொடுக்கப்பட்டுச்சு. அதுதான் மனுஷங்களோட நல்லதுக்காக இந்த மெட்டல் ஃப்ளூட்டை தக்க வச்சுக்கிறது. அவளோட பழைய மிஷினை எடுத்துட்டு புது மிஷினை உள்ள செலுத்திருக்காங்க. இதை மார்க்கிறதுக்கு அவளுக்கு எந்த வித சான்ஸ் கொடுக்கல. அவ வேற வழி இல்லாம இதை எதுக்கிட்டா. மாச்சு மட்டும் இப்ப எனக்கு புரியுது. கிரேஸ் இந்த ஐலாண்டோட கோரா மாத்தியதுனால அவளோட பிசிக்கல் பாடி எடுக்க முடியாது. அதனால அவளோட டேட்டாவெல்லாம் காப்பி பண்ணிட்டு இந்த பாடியில செலுத்தணும்னு நினைச்சா கரெக்டா. ஆனா எதுக்காக ஷட் டவுன் ப்ரோக்ராம் பத்தி போய் சொன்ன அப்படின்னு கேட்க அவனும் நான் அதை பத்தி ஒன்னும் போய் சொல்லல. நான் இந்த ஐலாண்டை ஷட் டவுன் பண்ண அப்புறம் அவளோட டேட்டா எடுத்து இதில் செலுத்தலாம்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு நான் செலுத்தின ப்ரோக்ராம் கிரேஸோட மிஷினை தடுக்கிறதுனால அவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா இப்பயுமே அவன் நர்சிங்கே இருக்க அவளோட மிஷினை மறக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடிட்டு இருக்கிறத காட்டுறாரு. இதை பத்தி டீப்பாவும் ஷாக்காவ அவரும் ஆமா இது உன்னோட பாட்டு தானே. கிரேஸ்க்கு இந்த பாட்டு நான் ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு எங்களோட பாட்டு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப நீ கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ரெக்கார்டிங் கிடையாது. மெடல் ஃபில்ட் உருவாக்குனதுல இருந்து இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. இப்ப வரைக்குமே அவ ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பாடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ கிரேஸோட சிஸ்டர் தானே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க டீவாவோ நம்மளால அவளோட டேட்டாவை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க மாச்ச மட்டும் கண்டிப்பா முடியாது. அவனோட பிளான் ஒரு இம்பாசிபிள். இந்த ஐலாண்ட் உருவாக்கப்பட்ட வேணா எடுத்துக்கலாம். ஆனா இப்போ இந்த ஐலாண்டோட கூறாவே அவன் மாறிட்டா. புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்க இருக்க எல்லா பில்டிங்கும் எல்லா ஏயுமே கிரேஸ் தான். இந்த அளவுக்கு இருக்க எல்லா டேட்டாவையும் நம்மளால எடுக்க முடியாது. இது இம்பாசிபிள். டீவாவோ அவ இன்னுமே பாடிட்டு இருக்கா. அப்ப நம்மளால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல மாச்ச மட்டும் டீவா நீ என்ன நம்பறியா அவளுக்கு இந்த அளவுக்கு ஒரு கான்சியஸ் இருக்கும்னு. டாச்சியாவோ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க டீவாவோ ஷட் டவுன் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண போறேன். அதுதான் கிரேஸ் அழிக்கிறது. டாச்சியாவோ அவ இல்லனா நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல டீவாவோ இப்ப நான் அவளை தடுக்காம விட்டுட்டேன்னா எதிர்காலத்துல நிறைய மக்கள் இறந்து போவாங்க. கிரேஸோட மிஷின் மக்களோட உயிரை காப்பாத்துறது தானே. டாச்சியாவோ அங்கே நில டீவா அப்படின்னு சொல்ல டீவாவோ என்னோட பேரு டீவா கிடையாது. இப்போதுல இருந்து என்னோட பேரு பிபி. எதிர்காலத்துல மனுஷங்களை அழிக்காம இருக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட தான் பிபி. டாச்சியாவை பார்த்துட்டு கேஃபை அவளை தடுத்துற அப்படின்னு சொல்ல அந்த அவளை அடிக்க வர டீவாவும் அவளை ஈஸியாவே அடிச்சிடுறா. டீவாவும் மாச்சு மட்டும் கிட்ட பழைய கேஸ் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்க மாச்சு மட்டும் அந்த எதிர்காலத்துல இருக்க டேட்டா வச்சு பார்த்தா அவ ரொம்ப நல்லவ. அவ அவளோட மிஷினுக்கு ட்ரூவா இருந்தா. மனுஷங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு ஏஞ்சல்னு சொல்லலாம். டீவாவும் கிரேஸ் எங்க இருக்கா அப்படின்னு கேட்க மாச்சு மட்டும் அதுக்கான டேட்டா எங்கிட்ட இல்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த டவருக்கு மேலதான் இருப்பா அப்படின்னு சொல்றா. டீவாவும் சரி ப்ராஜெக்ட் சிங்குலாரிட்டியை ஆரம்பிப்போம். இப்போ மாச்சு மட்டும் அங்க இருக்க மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட் ஹேக் பண்ணிட்டு அவன மாதிரி நிறைய ரோபோட்ஸ் உருவாக்குறான். இப்போ அதை வச்சுக்கிட்டு அது ஒரு டிரான்ஸ்போர்டேஷனை மாத்தி அங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில நிறைய டீவாவும் மாச்சு மட்டும் தாக்க ரெண்டு பேருமே எப்படி அங்கே தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எப்படியா அவளுமே டவர் டாப்புக்கு போக பார்த்தா அவளு ஒரு ஏஐ பிடிக்குது. அவளுமே நோட்டீஸ் பண்ண பார்த்தா அதுதான் அந்த ஏம் ரோபோட். ஆனா அந்த ரோபோட் வெடிக்கிறதுக்குள்ள மாச்சு மடு நடுவில் பொண்ணு அவளை காப்பாத்திடுறான். இந்த சைட் டாச்சியாவுமே அது எல்லாத்தையும் லைவா பாத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவருமே அழுதுகிட்டே கோர் டேட்டாவா அதாச்சும் கிரேஸுக்கு அடுத்த டீவாக்கு அனுப்புறாரு. இதை பார்த்து டீவாவுமே அங்க கிளம்புறா. அப்படி அவங்களுமே ரொம்ப வேகமா போய் அந்த கோருக்கு அதாச்சும் கிரேஸுக்கு இடத்துக்கு எப்படி போய் சேர்ந்துட்டாங்க. டீவாவும் கிரேஸை பார்த்துட்டு தன்னோட முழு சக்தி எடுத்துக்கிட்டு அவளை அழிக்கிறா. இப்போ ஒரு வழியா அந்த ஐலண்டுமே ஷட் டவுன் ஆகுது. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் டீவாவும் டாக்டர் டாச்சியா போய் பார்க்க டாச்சியாவும் கிரேஸ் பொறுப்பா ஏதாச்சும் சொன்னாலும் அப்படின்னு கேட்க டீவாவும் எதுவும் இல்லைன்னு சொல்ல அவரும் ஒரிஜினலா அந்த மெட்டல் ஃப்ளோட் இந்த மாதிரி யாரும் இல்லாத ஒரு ஐலண்ட் தான் உருவாக்கப்படணும்னு இருந்துச்சு. ஆனா நானும் கிரேஸும் இந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். டீவாவும் இதை சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, இருந்தாலுமே உங்களுக்கு திருப்பி சந்தோஷம் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்றா. டாச்சியாவும் சந்தோஷத்தை தேடுறது அப்படின்னு சொல்ல டீவாவும் ஆமா நீங்க ஒரு ஏஐ காதலிச்சிங்க, அதனாலதான் சொல்றேன் உங்களை மாதிரி ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவரும் எனக்கு இதுக்கான பதில் சொல்லு. உன்னோட மிஷின் உன்னோட பாட்டால இருக்கிற மனுஷங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. அந்த மிஷினை உன்னால மாத்த முடியுமா? அதே மாதிரிதான் எனக்கும் இருந்த ஒரே மிஷின் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தானே சுட்டுக்கிறாரு. இதை பார்த்து டீவாவுமே ஒரு பெரிய ஷாக்ல இருக்கா. லெஃப்ட் ஹேண்ட்ல டாச்சோட ரத்தம், ரைட் ஹேண்ட்ல கிரேஸோட ரத்தம். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.